அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நிர்மலா. நான் என் அம்மாவிடம் மீண்டும் மீண்டும், அம்மா, நான் எத்தனை முறை சொல்லியிருக்கின்றேன், நான் இரண்டாவது திருமணம் செய்ய விரும்பவில்லை என்று. அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் என்னை கட்டாயப்படுத்துகிறீர்கள் என்று நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த முறை என் அம்மாவும் என் மேல் பாய்ந்தார்கள். நல்லது, நீ கல்யாணம் செய்யவில்லை என்றால் எப்போது வரை இந்த வீட்டில் உட்கார்ந்திருப்பாய் என்று கேட்டார். உன்னால்தான் உன் அண்ணன்மார்களின் குடும்பமே உடைகிறது. உன் அண்ணனோ உன் அண்ணியை வீட்டை விட்டே துரத்தி விட்டான். உன் அண்ணியோ உனக்கு கல்யாணமானால்தான் இந்த வீட்டுக்கே திரும்ப வருவாள் என்று அவர்கள் உறுதியாக சொல்லிவிட்டார்கள். உன்னால் என் மகன்களின் குடும்பம் வீணாக போக நான் விட முடியாது. அதனால் நான் உனக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். உன் கணவனான விக்னேஷ் உன் மீது எவ்வளவு அன்பாக இருந்தான். நீயோ உன் கணவனின் அருமையை ஒருபோதும் அறிந்தது இல்லை. மற்றவர்களை எப்போதுமே நீ தவறாக பயன்படுத்தி கொண்டாய். அம்மாவின் இந்த பேச்சை கேட்டதுமே என் மனம் உடைந்து போனது. அம்மா அறையை விட்டு வெளியேறிய பிறகு நான் கோபத்தில் சிதறிப்போனேன். என் தவறை நான் ஒருபோதும் உணர்ந்தது இல்லை. இப்போது எப்படி நான் உணர்வேன்? மாறாக கோபத்தில் அறையில் இருந்த பொருட்களை எடுத்து வீச ஆரம்பித்தேன். அப்போது என் இதயத்தில் ஒரு லேசான குரல் கேட்டது. இதற்கெல்லாம் காரணம் நீதான். விக்னேஷோ அல்லது உன் வீட்டாரோ அல்ல. உன் அநாகரிகமான மற்றும் தவறான நடத்தையே உன் வீட்டையே பாழாக்கியது. விக்னேஷ் உன்னை எவ்வளவு நேசித்தான். உன்னை பார்க்காமல் அவனுக்கு பொழுதே விடியாது. ஆனால் நீயோ அவனை எவ்வளவு தொந்தரவு செய்தாய். அவன் பொறுமையை எவ்வளவு சோதித்தாய். அதனால்தான் அவன் கோபத்தில் உன்னை தன் வாழ்க்கையிலிருந்தே வெளியேற்றிவிட்டான். இந்த மனசாட்சியின் குரல் என் மனதை உள்ளே இருந்து உலுக்கியது. ஆமாம், தவறு என்னுடையதுதான். ஆனால் இப்போது என்ன செய்வது? என்னையே முடித்து கொள்ளலாமா? என் அம்மா என்னை மிரட்டிய போது வேறு வழியின்றி நான் இரண்டாவது திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டியிருந்தது. விக்னேஷின் நினைவுகளை என் இதயத்தில் எங்கோ புதைத்து இரண்டாவது திருமணத்திற்கும் தயாரானேன். என் பெற்றோர் எனக்காக எவ்வளவு பிரார்த்தனை செய்தார்களோ அதே மகள்தான் நானா என்று என்னால் நம்பவே முடியவில்லை. நான் அவர்கள் வாழ்க்கையில் வந்தபோது தெரு முழுவதும் இனிப்புகள் விநியோகிக்கப்பட்டன. ஆனால் இன்றோ அதே என் குடும்பம்தான் என்னை அந்நியமாக ஆக்கியது. இதற்கெல்லாம் காரணம் நான். என் தவறுகள், என் பிடிவாதத்தின் காரணமாக நான் சீரழிந்து போயிருந்தேன். என் திருமணம் நந்தகுமாருடன் இரண்டாவதாக நடத்தப்பட்டது. நான் நந்தகுமாரை ஒரு முறை பார்த்தேன். அவனுடைய முகம் அமைதியாக இருந்தது. அங்கே எந்த உணர்ச்சியும் இல்லை. என் முதல் கணவர் விக்னேஷின் நினைவு வேகமாக வந்தது. முதல் திருமணத்தின் போது அவன் முகத்தில் அன்பு கடல் பொங்கியது. விடைபெறும் போது அவன் என் கையை பலமாக பிடித்தான். என்னை அன்புடன் காரில் அமரவும் வைத்தான். என் காதில் மெதுவாக, அழாதே நிர்மலா, உன் கண்ணீர் என் இதயத்தில் விழுகிறது. நான் உன்னை ஒருபோதும் அளவிட மாட்டேன். உன் கூடையை மகிழ்ச்சியால் நிரப்புவேன் என்றும் சொன்னான். ஆனால் இப்போதோ நான் நந்தகுமாருடன் காரில் அமர்ந்து விடை பெற்று கொண்டிருந்தேன். கார் சாலையில் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் வெகு நேரமாகியும் நந்தகுமாரின் வீடு வரவில்லை. என் அம்மாவும் எந்த விசாரணையும் இல்லாமல் அவசரத்தில் நந்தகுமாருடன் என் திருமணத்தை முடித்து வைத்தார்கள். இந்த உறவை ஒரு பெண் புரோக்கர் மூலமாக ஏற்படுத்தி இருந்தார். கொஞ்சம் நேரம் கழித்து கார் ஒரு சிறிய கட்டிடத்தின் முன் நின்றது. ஆச்சரியத்துடன் என் கணவனை நான் பார்த்தேன். இதுதான் உங்கள் வீடா என்று நான் கேட்டேன். அவனோ, சும்மா என்னுடன் உள்ளே வா, அதிகமாக கேள்வி கேட்காதே என்று சொன்னான். நான் அவனை ஆச்சரியத்துடனும் குழப்பமான பார்வையுடனும் பார்த்தேன். அது மிகவும் சிறிய வீடாக இருந்தது, எங்கள் வீட்டின் மாட்டுக்கொட்டையைப் போல. அந்த வீட்டிற்குள் ஏற்கனவே 3 ஆண்கள் இருந்தனர். அதில் ஒருவருக்கு 60 வயது இருக்கும். மற்ற இருவருமே இளைஞர்களாக இருந்தனர். அவர்களை தன் தம்பி என அறிமுகப்படுத்தினான். பிறகு மாமியார் என்று சொல்லி ஒரு பெண்மணி தன்னை அறிமுகப்படுத்தினார். சிறிது நேரத்திலேயே என்னை அங்கிருந்த ஒரு சிறிய அறைக்குள் கையில் பாலுடன் அனுப்பி வைத்தார். அங்குதான் என் கணவன் எனக்காக காத்தும் இருந்தான். நான் சென்றதுமே அவன் எதுவும் பேசவும் இல்லை. மாறாக அவன் தன் சட்டையின் பெத்தான்களை கலற்றத் தொடங்கினான். அறையின் கதவையும் மூடிவிட்டு என் மேல் ஆதிக்கம் செலுத்த தொடங்கினான்.
சிறிது நேரம் நான் அவனிடமிருந்து தப்பிக்க முயன்றேன். ஆனால் அவனோ உறுதியான வலிமையான வாலிபன். நான் ஒரு நாசுக்கான பெண். ஒரு சில நிமிடங்களில் அவன் என்னை கட்டாயப்படுத்தி கொண்டான். நான் அவனிடம் உதவியற்றவளாகி போனேன். கடைசியில் நான் தோல்வியை ஒப்புக்கொண்டு என்னை அவனிடம் ஒப்படைத்தேன். எப்படி இருந்தாலும் அவன் என் கணவன். நான் எவ்வளவு நேரம் அவனிடமிருந்து தப்பிக்க முடியும்? அவன் என் மீது தன்னுடைய உரிமையை பயன்படுத்த தொடங்கினான். தன் கணவன் கடமையை செய்ய ஆரம்பித்தான். சிறிது நேரம் கழித்து அவன் என்னை விட்டு விலகி தன்னுடைய சட்டையை போட்டுக்கொண்டே அருகில் இருக்கும் பாலை குடித்துவிடு என்று சொல்லிவிட்டு அறையிலிருந்து அவசரமாக வெளியே சென்றான். நான் அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தேன். எதற்காக இவ்வளவு அவசரம் காட்டிவிட்டு வெளியே செல்கிறான் என்று. சிறிது நேரம் நான் அவனுக்காக காத்திருந்தேன். பிறகு களைப்பின் காரணமாக அருகில் இருந்த பாலை குடித்துவிட்டு கண்களையும் மூடினேன். எப்போது உறங்கினேன் என்று எனக்கே தெரியவில்லை. காலையில் கண் விழித்து பார்த்தபோது உடல் முழுவதும் வலி ஏற்பட்டது. என்னால் எழக்கூட முடியவில்லை. உடம்பில் ஆங்காங்கே நகைக்கீறல்களும் இருந்தன. தட்டு தடுமாறி எழ முயன்ற போது என்னால் முடியவில்லை. உடலில் பயங்கரமான வலியும் ஏற்பட்டது. நான் இரவில் உறங்கச் செல்வதற்கு முன் இதை போல இல்லை. நான் உடுத்தியிருந்த ஆடையும் கிழிக்கப்பட்டு அலங்கோலமாக கிடந்தது. என்னால் ஓரளவு புரிந்து கொள்ள முடிந்தது இரவு நடந்தது என்னவென்று. நான் தட்டு தடுமாறி அறையை விட்டு வெளியே வர அங்கு எனக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஏனென்றால் அந்த வீட்டில் யாருமே இல்லை. வீடு முழுவதுமே சுத்தமாக துடைக்கப்பட்டிருந்தது. எந்த பொருளும் இல்லை. என் நகைகள், என் திருமணத்திற்காக கொடுத்த பொருட்கள் என எதுவுமே இல்லை. நான் ஆச்சரியத்துடன் வீட்டை விட்டு வெளியே வர எனது கோலத்தை பார்த்த சிலர் என்னை விசாரிக்க நான் அனைத்து உண்மைகளையும் அழுது கொண்டே கூறினேன். அவர்களும் என்மேல் பரிதாபப்பட்டு உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். என்னிடம் விசாரித்துவிட்டு என் அண்ணன்களிடமும் தகவலை தெரிவித்தனர். சிறிது நேரத்திலேயே காவல்துறையும் என்னை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது பெற்றோரும் குடும்பத்தார்களும் மருத்துவமனைகளுக்கு வந்து சேர்ந்தனர். சிறிது நேரத்திலேயே எனக்கு என்ன நடந்தது என்ற அறிக்கையும் வந்தது. எனக்கு தூக்க மாத்திரையை கொடுத்து சுமார் 4 பேர் கொண்ட கும்பல் என்னை சீரழித்ததாக அறிக்கையில் காண்பிக்கப்பட்டது. அதை பார்த்து நான் உட்பட குடும்பத்தினர் அனைவருமே அதிர்ச்சி அடைந்தோம். அங்கு வந்த காவல்துறையும் அவர்கள் ஒரு மோசடி கும்பலைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் மேல் ஏற்கனவே இதே போல பல வழக்குகளும் உள்ளன. நாங்களும் அவர்களை தீவிரமாக தேடிதான் வருகிறோம். அவர்களின் வேலையே பெண்களை திருமணம் செய்து கொண்டு இரவு முழுவதும் சித்திரவதை செய்து அவர்களிடமிருந்து பொருட்களையும் நகைகளையும் எடுத்துச் செல்வதுதான். நீங்கள் நன்றாக விசாரிக்காமல் இப்படி போய் மாட்டிக்கொண்டீர்களே என எங்களைத்தான் திட்டிவிட்டு சென்றனர். சிறிது நாட்கள் வரை வலியும் வேதனையுமாக மருத்துவமனையில் இருந்தேன். அப்பாவும் அம்மாவும் என் அண்ணன்மார்களும் என்னை மீண்டும் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள். வீட்டிற்கு கூட்டி வந்த பிறகு என் பெற்றோர் தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். என் அண்ணன்மார்களும் ஒருபுறம் அமைதியாக நின்றிருந்தார்கள். என் அண்ணிமார்களும் என்னை வருத்தமாக கண்களுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். என் அம்மாவோ, இப்போது நீ உன் சொந்த வீட்டை பார்த்து கொள்வாய் என்று நினைத்தேன். எங்கள் வீட்டிலும் அமைதியும் நிம்மதியும் வரும் என்றும் நான் நினைத்தேன். ஆனால் இல்லை, மற்றவர்களின் வாழ்க்கையை நரகமாக்க மட்டுமே நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய். உன்னை பெறுவதற்காகவா நான் கடவுளிடம் கைகளை கூப்பினேன். நீ என் வீட்டில் பிறக்காமலே போயிருக்கலாம். மகள் வடிவில் என் மற்ற பிள்ளைகளின் வாழ்க்கையையும் அளிக்கும் உன்னை போன்ற ஒரு குழந்தையை கடவுள் எனக்கு கொடுப்பார் என்று எனக்கே தெரியாது. இதை கூறி என் அம்மா என்னை அறையில் தனியாக விட்டுவிட்டு சென்றார். மெல்ல மெல்ல எல்லோருமே என் அறையிலிருந்து சென்று விட்டார்கள். நான் என் விதிக்கு அழுது கொண்டே அறையில் தனியாக இருந்தேன். என் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த தீ என் சொந்த முயற்சியால் ஏற்பட்டதுதான். விக்னேஷ் என் மீது எவ்வளவு அன்பாக இருந்தான். என் ஒரு பார்வையை பார்க்க அவன் தீவிரமாக இருந்தான். நான் என்ன சொன்னாலும் செய்வான். என் நியாயமான மற்றும் அநியாயமான எல்லா வார்த்தைகளையும் ஏற்றும் கொள்வான். நான் மெதுவாக என் கண்களை மூடி மெல்ல மெல்ல கடந்த கால நினைவுகளில் நான் மூழ்கினேன். நான் என் 2 அண்ணன்மார்களுக்கு ஒரே தங்கை மற்றும் என் பெற்றோருக்கு ஒரே செல்ல மகள். என் பிறந்த மகிழ்ச்சியை என் பெற்றோர் மிகுந்த ஆரவாரத்துடன் கொண்டாடினார்கள். நான் என் 2 அண்ணன்மார்கள் பிறந்த பிறகு பிறந்தேன்.
என் 2 அண்ணன்மார்களும் அறுவை சிகிச்சை மூலமாக பிறந்தார்கள். 3வது முறையாக என் அம்மா கர்ப்பமாக இருந்தபோது அவர் மனதில் ஒரே ஒரு ஆசை இருந்தது. அதாவது இந்த முறை அவருக்கு ஒரு மகள் வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டினார். 3வது குழந்தைக்கு பிறகு என் அம்மா 4வது முறையாக கருத்தரிக்க முடியாது என்று மருத்துவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அதனால் இது அவர்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பாகவும் இருந்தது. என் அம்மா நம்பிக்கையுடனும் கண்ணீருடனும் கடவுளிடம் ஒரு மகளுக்காக பிரார்த்தனையும் செய்தார். அவர் நேர்த்தி கடன்களையும் வைக்காத கோவில் என்று எதுவுமே இல்லை. கடைசியாக 9 மாத நீண்ட காத்திருப்புக்கு பிறகு நான் பிறந்தபோது அம்மாவிடம் அவர் ஒரு மகளை பெற்றெடுத்ததாக கூறப்பட்ட போது அவர் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தது. வீடு முழுவதும் ஒரு திருவிழா கோலமாக மாறியது. குடும்பம் மற்றும் தெரு முழுவதும் இனிப்புகளும் விநியோகிக்கப்பட்டன. ஒரு மகள் பிறந்ததற்கு இவ்வளவு மகிழ்ச்சி கொண்டாடப்படுகிறது என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் என் பெற்றோரோ தங்கள் வீட்டிற்கு ஒரு சின்ன தேவதை வந்திருக்கிறாள் என்று பூரித்து போனார்கள். என் அண்ணன்மார்களும் எப்போதுமே என்னை மடியில் தூக்கி வைத்திருப்பார்கள். இதுதான் அவர்களின் ஒரே ஆசையாகவும் இருந்தது போல. நான் கொஞ்சமாவது அழுதால் எல்லோருமே கவலைப்படுவார்கள். எனக்கு ஒருபோதும் எந்த விஷயத்திற்காகவும் அழவேண்டிய அவசியமே இருந்ததும் இல்லை. என் சிறிய மற்றும் பெரிய எல்லா தேவைகளுமே பூர்த்தி செய்யப்பட்டன. என்னிடம் எல்லா வகையான பொம்மைகளும் இருந்தன. சிறிது நேரங்களில் அப்பா எதையாவது வாங்கி வருவார். சில நேரங்களில் என் அண்ணன்மார்கள். என் குழந்தை பருவம் ஒரு இளவரசி போல கடந்து சென்றது. வீட்டில் எல்லோருமே என்னை மிகவும் அன்பாக பார்த்து கொண்டார்கள். என் அம்மா தினமும் எனக்காக புதிய புதிய உணவுகளை செய்வார். நான் சாப்பிடும் வரை என் பெற்றோர் தொண்டையில் எதுவும் இறங்காது. எனக்கும் என் பிடிவாதத்தையும் காட்டுவது பிடித்திருந்தது. ஏனென்றால் என் பிடிவாதத்தை நிறைவேற்றுபவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். என் அம்மா சில நேரங்களில் என் பின்னால் தட்டுடன் ஓடுவார். சில நேரங்களில் என் அப்பா என்னை மடியில் உட்கார வைத்து சமாதானப்படுத்த முயல்வார். நான் பிடிவாதம் பிடித்த பிறகுதான் சாப்பிடுவேன். மெல்ல மெல்ல என் எல்லா பிடிவாதங்களையும் நிறைவேற்றி கொள்ள எனக்கு பழக்கமாகிவிட்டது. நான் பெரியவளானதுமே என் அம்மா என் அப்பாவிடம் விளக்கினார். பாருங்கள், நிர்மலா இப்போது பெரியவளாகி கொண்டிருக்கிறாள். அவள் எல்லா பிடிவாதங்களையுமே பூர்த்தி செய்யாதீர்கள். ஆனால் என் அப்பாவோ என் அம்மாவின் பேச்சை கவனிக்கவில்லை. அவர்களை அமைதியாக்கி விடுவார். காலப்போக்கில் என் நடவடிக்கைகளை பற்றி அம்மா கவலைப்படவும் ஆரம்பித்தார். இப்போது அவர் என்னை தடுக்கத் தொடங்கினார். ஏனென்றால் என் வயதோடு என் பிடிவாதமும் வளர்ந்து கொண்டிருந்தது. என் அம்மா என்னை ஏதாவது ஒரு விஷயத்தில் தடுத்தால் அல்லது திட்டினால் நான் அப்பாவிடம் புகாரும் செய்வேன். அப்பாவோ என் பேச்சை கேட்டு என் அம்மாவை திட்டுவார். அதே சமயம் அம்மா எனக்கு வீட்டு வேலைகளையும் கற்றுக் கொடுக்க விரும்பினார். அவர் பெண்களுக்கு இவ்வளவு சுதந்திரம் கொடுக்கக்கூடாது, ஏனென்றால் அவர்கள் பிற வீடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றும் சொல்வார். ஆனால் நானோ அவர் வார்த்தைகளை ஒரு காதில் கேட்டு மற்றொரு காதில் விட்டுவிடுவேன். இப்போது என் அம்மாவின் வார்த்தைகள் எனக்கு விஷம் போல தெரிந்தன. அவர் எனக்கு ஏதாவது விளக்க முயன்றாலும் நான் கோபத்துடன் அவர்கள் மேல் கத்துவேன். என் கோபத்தை பார்த்து அவர் அமைதியாகி விடுவார். நான் அம்மாவிடமும் அநாகரிகமாக நடந்து கொள்ள ஆரம்பித்தேன். ஆமாம், அப்பா முன் கொஞ்சம் பயப்படுவேன். என் அம்மா நான் வீட்டு வேலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் எனக்கு எந்த வீட்டு வேலை செய்வது ஒரு சுமையாக தெரிந்தது. நான் கட்டிலில் படுத்திருப்பேன், மொபைலில் மூழ்கியும் இருப்பேன், அல்லது தோழிகளுடன் ஃபோனில் பேசி கொண்டிருப்பேன். படிப்பிலும் நான் அவ்வளவு சிறப்பாக இல்லை. நான் வெறுமனே பெயருக்கு படித்து கொண்டும் இருந்தேன். கடைசியில் நான் ஏன் படிக்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் படித்து வேலைக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன? நான் கேட்பதற்கு முன்பே எல்லாமே எனக்கு கிடைத்து விடுமே. என் பெற்றோர் நான் நல்ல கல்வி கற்க வேண்டும் என்று மிகவும் விரும்பினர். ஆனால் நானோ அவர்கள் பேச்சுகளை ஒரு காதில் கேட்டு மற்றொன்றில் வெளியேற்றிவிட்டேன். என் முடிவுக்கு எதிராக யாருமே சொல்ல மாட்டார்கள் என்று நான் உறுதியாக நம்பினேன். என் உறவுக்கார பெண்கள் அனைவருமே என் செல்வ செழிப்பை பார்த்து பொறாமைப்பட்டனர். எங்கள் பெற்றோருமே உங்களைப் போல எங்களை நேசிக்க மாட்டார்களா என்று எல்லோருமே கூறுவார்கள். நான் அவர்கள் பேச்சை கேட்டு சிரிப்பேன். நானோ ஒரே மகள், செல்ல மகள். மிகவும் அழகாகவும் இருந்தேன். என் அழகு மீது எனக்கும் பொறாமையும் இருந்தது. என்னை தவிர வேறு யாரும் இருக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை இதுதான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறாக மாறப்போகிறதோ என்னவோ தெரியவில்லை. எனக்காக நிறைய திருமண வரன்களும் வந்தன.
ஆனால் எதுவுமே என் விருப்பத்திற்கு ஏற்றதாக இல்லை. ஒன்றிரண்டு வரன்கள் என் அம்மாவுக்கு பிடித்திருந்தன. ஆனால் நானோ அந்த உறவுகளை மறுத்துவிட்டேன். நான் எவ்வளவு செல்லமாக வளர்ந்திருக்கிறேன் என்பது என் பெற்றோருக்கு தெரியும். அதனால் அவர்களுமே அதிகமாக வற்புறுத்தவும் இல்லை. என் அப்பா என் ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்றிக்கூடிய ஒரு பந்தத்தை தேடிக்கொண்டிருந்தார். பிறகு அப்படி ஒரு பந்தம் வந்தது. அது விக்னேஷுடன் திருமணம் அப்பாவுக்கு பிடித்திருந்தது. அவர்களிடம் கேட்டபோது, அப்பா, உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கும் பிடிக்கும் என்று நான் சொன்னேன். ஏனென்றால் எனக்கு தனிப்பட்ட விருப்பம் எதுவுமே இல்லை. திருமணத்திற்கு முன் சில வீட்டு வேலைகளையும் கற்றுக்கொள்ளுமாறு அம்மா என்னிடம் பலமுறை கூறினார். ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் அவர் பேச்சுகளை ஒரு காதில் கேட்டு மற்றொன்றில் வெளியேறிவிட்டேன். வீட்டு வேலைகளில் எனக்கு ஒருபோதும் ஆர்வமும் இல்லை. கடைசியில் என் திருமணம் நாளும் வந்தது. நான் மணமகளாக தயாரானேன். என்னை பார்த்தவர்கள் அனைவருமே என்னை புகழ்ந்து பேசினர். பிறகு விடைபெறும் நேரமும் வந்தது. விக்னேஷ் என்னை அன்புடன் காரில் ஏற வைத்தார். நான் அழுது கொண்டே இருந்தபோது அவர் என் கண்ணீரை தன் கைகளாலேயே துடைத்தார். தயவு செய்து நிர்மலா, அழாதே. உன் கண்ணீர் என் இதயத்தில் விழுகிறது. நான் உனக்கு ஒருபோதும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் என்றும் சொன்னார். இதை கூறி என் கைகளை அன்புடன் அழுத்தினார். என் இதயத்திற்கு ஒரு நிம்மதியும் கிடைத்தது. திருமணத்தின் முதலிரவிலேயே விக்னேஷ் தன் அன்பை ஒவ்வொரு கணமும் உணர்த்தினார். அவர் என்னையும் மிகவும் மென்மையாக நடத்தினார். நான் ஒரு சிறிய பொம்மை போல இருந்தேன். பிறந்த வீட்டிலும் எல்லோருமே என்னை மிகவும் அன்புடன் பார்த்து கொண்டார்கள். புகுந்த வீட்டிலும் எனக்கு நிறைய அன்பும் கிடைத்தது. இங்கேயும் விக்னேஷ் என்னை பூக்களைப் போலவே பாதுகாத்தார். நான் ஒரு சொர்க்கத்திலிருந்து இன்னொரு சொர்க்கத்திற்கு வந்தது போல நான் உணர்ந்தேன். விக்னேஷ் என் ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்றுவார். நான் பகல் இரவு என்று சொன்னால் அவரும் அதை இரவு என்றே சொல்வார். நான் பகலை இரவு என்று சொன்னால் அவரும் அதை இரவு என்றே சொல்வார். முதல் மாதம் கடந்தது தெரியவில்லை. எனக்கு 3 நாத்தனார்கள் இருந்தனர். என் கணவர் தன் பெற்றோருக்கு ஒரே மகன். மாமனார் இல்லை. என் மாமியாரும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். மாமியாருக்கு கை கால்களில் எப்போதுமே வலி இருந்ததால் அவரால் வேலை செய்ய முடியவில்லை. எனவே திருமணத்திற்கு பிறகு வீட்டின் அனைத்து பொறுப்புகளுமே என்மேல் விழுந்தன. ஆனால் எனக்கோ சமைக்க தெரியாது. அதை கற்றுக்கொள்ளும் எண்ணமும் எனக்கு இல்லை. நான் விக்னேஷிடம், பாருங்கள் விக்னேஷ், நான் சமையலறைக்குள் அடியெடுத்து வைக்க மாட்டேன் என்று தெளிவாக கூறிவிட்டேன். இந்த விஷயத்தில் முதல் முறையாக விக்னேஷ் என் மீது கோபப்பட்டார். அவரோ, நிர்மலா, வீட்டு வேலைகளின் பொறுப்பு இப்போதும் உன் கையில் உள்ளது. அம்மா மிகவும் பலவீனமாகிவிட்டதால் வீட்டு வேலைகளை செய்ய முடியாது. நீ இந்த வீட்டின் மருமகள், அதனால் இது உன்னுடைய பொறுப்பு என்றார். விக்னேஷின் கோபத்தை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் நான் இதுவரை விக்னேஷின் அன்பை மட்டுமே பார்த்திருந்தேன். அவர் என் மீது கோபப்பட்டதுமே நான் எரிச்சல் அடைந்து சண்டை போட்டுவிட்டு வீட்டை விட்டே வெளியேறினேன். நான் என் பிறந்த வீட்டிற்கு வந்து அழுது என் அப்பா, அம்மா மற்றும் சகோதரர்கள் முன்பு என் மீது நடக்கும் அநீதியின் கதையை சொன்னேன். உண்மையிலேயே என் மீது எந்த அநீதியும் நடக்கவில்லை. ஆனால் என் பார்வையில் வீட்டு வேலை செய்வது கூட மிகப்பெரிய அநீதிதான். நான் அப்பாவிடம், அப்பா, அவர்கள் என்னை கட்டாயப்படுத்தி வீட்டு வேலைகளை செய்ய சொல்கிறார்கள் என்று சொன்னேன். என் அம்மாவோ, இதில் என்ன தவறு இருக்கிறது? வீட்டை பராமரிப்பது உன் பொறுப்புதானே என்றார். என் கண்ணீரை கண்டு அப்பா வருத்தப்பட்டார். என் மகள் வீட்டு வேலை செய்ய விரும்பவில்லை என்றால் அவள் செய்ய மாட்டாள். நான் விக்னேஷிடம் பேசுகிறேன். அவன் ஒரு வேலைக்காரியை கூட வைத்து கொள்ளலாமே என்று சொன்னார். என் அம்மாவோ, வேலைக்காரிக்கும் வீட்டு எஜமானிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆம், வேலைக்காரி உதவலாம். ஆனால் நிர்மலாவும் தன் பொறுப்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அப்பாவுக்கு புரிய வைக்க முயன்றார். ஆனால் அப்பாவின் முடிவுதான் இறுதியானது. அவர் என்னை என் பிறந்த வீட்டிலேயே ஓய்வாக இருக்க அனுமதித்தார். எனக்கும் திரும்பி செல்ல மனமில்லை. என்றாலும் பிறந்த வீட்டில் எனக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கூட நானே எடுத்து குடிக்க வேண்டியதும் இல்லை. மறுபுறம் விக்னேஷ் என்னை பார்க்க துடிதுடித்து கொண்டிருந்தார். ஃபோனில், தயவுசெய்து நிர்மலா, திரும்ப வா. நீ இல்லாமல் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பது உனக்கு தெரியும் தானே. நீ ஏன் என்னை இவ்வளவு வேதனைப்படுத்துகிறாய் என்று சொன்னார். அவரின் இந்த தவிப்பை கேட்டு என் உள்ளுக்குள் வெற்றியின் உணர்வு ஏற்பட்டது. கடைசியில் அவர் என்னை சமாதானப்படுத்த என் பிறந்த வீட்டிற்கே வந்தார். அவருடைய இந்த அன்பான கோரிக்கை என்னை மேலும் தைரியப்படுத்தியது. திரும்பச் சென்ற பிறகும் என் நடத்தை மாறவில்லை. நான் வீட்டு வேலை எதுவும் செய்யவில்லை. மாறாக என் மாமியாரை எல்லா நேரத்திலும் வேலை செய்ய கட்டளையிட்டேன்.
என் நாத்தனார்கள் சில சமயங்களில் பார்க்க வந்தாலும் நான் அவருடன் நேராக பேசவில்லை. அவர்கள் வருவது என் ஓய்வுக்கு தடையாக இருப்பதாகவே நானும் உணர்ந்தேன். என் வீட்டிற்கு வர தேவையில்லை என்று அவர்களிடம் தெளிவாகவும் சொல்லிவிட்டேன். இது விக்னேஷுக்கு தெரிய வந்தபோது அவர் கோபத்தில், என் சகோதரிகளை ஏன் வீட்டிற்கு வர வேண்டாம் என்று சொன்னாய்? இந்த வீட்டில் உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அவ்வளவு உரிமை அவர்களுக்கும் உள்ளது என்றார். இந்த வீட்டில் அப்பாவுக்கு பிறகு என் சகோதரிகளின் பொறுப்பு எனக்கு உள்ளது என்றும் கூறினார். விக்னேஷின் இந்த நடத்தையால் நான் கோபமடைந்தேன். உன் சகோதரிகளும் உன் அம்மாவும் உனக்கு மிகவும் பிடித்திருந்தால் அவருடன் இரு, நான் என் அம்மா அப்பாவிடம் போகிறேன் என்று சொன்னேன். இந்த முறை நான் திரும்பி வரும் எண்ணம் இல்லாமல் மீண்டும் பிறந்த வீட்டிற்கே வந்தேன். 1 மாதத்திற்கு பிறகு விக்னேஷ் மீண்டும் என்னை சமாதானப்படுத்த முயன்றார். இந்த முறை நான் கடுமையான நிபந்தனைகளை விதித்தேன். உன் சகோதரிகள் இந்த வீட்டிற்கு ஒருபோதும் வரக்கூடாது. பார்க்க வேண்டுமென்றால் நீயே சென்று பார். ஆனால் அவர்கள் என் வீட்டிற்கு வர நான் விரும்பவில்லை. விக்னேஷ் தோல்வியை ஒப்புக்கொண்டு என் எல்லா நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டார். இப்போது நான் இந்த வீட்டிற்கு எஜமானி என்று என்னை நானே கருத ஆரம்பித்தேன். இப்போது என் பிடிவாதமும் என் அநாகரிகமும் அதிகரித்தது. என் மாமியார் ஒரு அப்பாவி பெண். தன் வீட்டில் சண்டை சச்சரவு வர அவர் விரும்பவில்லை. மேலும் தன் மகன் என் மீது இதயத்தையும் உயிரையும் வைத்திருக்கிறார் என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். நான் வீட்டை விட்டு சென்றால் விக்னேஷ் மிகவும் சோகமாகி விடுகிறார். தன் மகன் வருத்தப்படுவதை அவர் பார்க்க விரும்பவில்லை. அதனால் அவர் என் எல்லா பேச்சுகளையும் கேட்டார். நான் என் மாமியாருக்கு ஆணையிடுவேன். அவருடைய அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி நிறைய பயனும் அடைந்தேன். விக்னேஷ் இல்லாத போது நான் எல்லா வேலைகளையுமே அவர் மூலம் செய்வேன். துடைப்பது, பாத்திரங்களை கழுவது, சமைப்பது எல்லாமே. எனக்காக காலை உணவு மற்றும் மதிய உணவு என் அறைக்கே வரும். நான் தண்ணீர் கோப்பைகளை கூட நானே எடுத்து குடிக்க மாட்டேன். என் மாமியார் கட்டாயத்தின் பேரில் நான் சொன்ன எல்லாவற்றையும் செய்தார். ஏனென்றால் விக்னேஷ் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்றும் நான் இல்லாமல் அவர் சோகமாகி விடுகிறார் என்றும் அவருக்கு தெரியும். என் வாழ்க்கை இப்போது சொகுசானதாக இருந்தது. வீட்டில் எனக்கு வந்த எந்த குறையும் இல்லை. விக்னேஷ் என் எல்லா பிடிவாதங்களையும் சகித்து கொண்டார். எனக்கு இன்னும் சிறப்பு உணர்வையும் கொடுத்தார். விக்னேஷ் எப்போதுமே நினைத்து கொண்டார், நான் தான் எல்லா வீட்டு வேலைகளையும் செய்கிறேன் என்று. ஆனால் அவர் என் மீது அளவற்ற அன்பையும் காட்டத் தொடங்கினார். அவர் என்னை வெளியில் அழைத்து செல்வார். எனக்கு ஷாப்பிங் செய்து கொடுப்பார். நான் நோய்வாய்ப்பட்டால் இரவு முழுவதும் கண்விழித்து என்னை பார்த்தும் கொள்வார். இதற்கிடையில் என் 2 சகோதரர்களும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இருவருமே ஒரே நேரத்தில் திருமணம் செய்து கொண்டனர். நான் திருமணத்திற்கு 1 மாதம் முன்பே என் பிறந்த வீட்டிற்கு வந்துவிட்டேன். விக்னேஷ் செல்ல அனுமதியும் கொடுத்தார். ஆனால் போகும்போது, நிர்மலா, நீ இல்லாமல் வீடு நன்றாக இல்லை, அம்மாவின் உடல்நிலையும் சரியில்லை என்று சொன்னார். ஆனால் நான் அவர் பேச்சை கேட்கவில்லை. மேலும் பிறந்த வீட்டிற்கு வந்துவிட்டேன். அவர் அவ்வப்போது ஃபோனில் அம்மாவின் உடல்நிலை மேலும் மோசமாகி வருகிறது, ஒரு முறை வந்து பார் என்றும் சொல்வார். ஆனால் நானோ ஒரு முறை கூட அவரை பற்றி விசாரிக்கவில்லை. திருமணத்துக்கு பிறகு என் 2 அண்ணிமார்களும் வந்துவிட்டார்கள். ஆனால் நான் பிறந்த வீட்டிலேயே இருக்க பிடிவாதமாக இருந்தேன். என் அண்ணிமார்களின் போக்கை புரிந்து கொள்ள அவளுடன் அதிக நேரம் செலவிட விரும்பினேன். நான் என் புகுந்த வீட்டில் ராணியைப் போல ஆதிக்கம் செலுத்துவது போல என் அண்ணிமார்களும் என்னைப் போல ஆகிவிடுவார்களோ என்று பயம் என் மனதில் இருந்தது. அப்படி நடந்தால் அவர்கள் சிறகுகளை கத்தரிக்க நான் தயங்க மாட்டேன் என்று என் மனதிலும் நான் தீர்மானித்தேன். விக்னேஷ் தினமும் என்னை தொலைபேசியில் திரும்ப வருமாறு மன்றாடினார். இதனால் எனக்கு எரிச்சல் ஏற்பட்டது. கடைசியில் அவர் தொடர்ந்து கெஞ்சியதால் நான் என் புகுந்த வீட்டிற்கு திரும்ப வேண்டியிருந்தது. நான் பிறந்த வீட்டில் இருந்தவரை என் அண்ணிமார்களை என் பிடியில் வைத்திருந்தேன். ஆனால் புகுந்த வீட்டிற்கு வந்து என் மாமியாரின் நிலையை பார்த்தபோது எனக்கு கோபம் வந்தது. என் மாமியார் உண்மையில் மிகவும் நோய்வாய்ப்பட்டு இருந்தார். படுக்கையில் இருந்து எழக்கூட முடியவில்லை. இப்போது எல்லா வேலைகளையும் நானே செய்ய வேண்டும் என்ற கோபம் எனக்கு இருந்தது. அடுத்த நாள் நான் எப்போதும் போலவே தாமதமாக எழுந்தேன். விக்னேஷ் காலை உணவு சாப்பிடாமல் அலுவலகத்துக்கு சென்று விட்டார். என் மாமியார் நேற்றிரவு முதல் சாப்பிடவில்லை என்பது எனக்கு தெரியாது. நான் அவர்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுப்பேன் என்று நினைத்து என் மாமியார் மெதுவாக என்னை கூப்பிட்டு கொண்டிருந்தார். ஆனால் நானோ அவருடைய குரல்களை கேட்கவில்லை. கடைசியில் அவரால் பசியை தாங்க முடியவில்லை. எனவே அவர் தானே அறையிலிருந்து வெளியே வந்து என்னிடம் சாப்பிட ஏதாவது கேட்டார். நான் அப்போதுதான் தூக்கத்திலிருந்தே எழுந்தேன். என் மனநிலையும் சரியில்லை. அதனால் நான் அவர் மீது சத்தம் போட்டேன்.
என் அநாகரிகமான செயலால் என் மாமியாரின் கண்களும் கலங்கின. பிறகு அவரே சமையலறைக்கு செல்ல தொடங்கினார். இதை பார்த்ததும் எனக்கு இன்னும் கோபம் வந்தது. நான் அவர் கையை பிடித்து பலமாக தள்ளிவிட்டேன். இதற்குள் விக்னேஷ் திடீரென வீட்டிற்குள் வந்தார். அவர் இதையெல்லாம் தன் கண்ணாலேயே பார்த்தார். விக்னேஷின் கையில் உணவு பொட்டலங்கள் இருந்தன. நான் இன்னும் தூங்கிக் கொண்டிருப்பேன் என்று அவருக்கு உணர்ந்திருக்கலாம். தன் அம்மாவின் நிலையை மனதில் வைத்து மதியம் சாப்பிட ஏதாவது இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் வெளியிலிருந்து உணவுப் பொட்டலங்களை கொண்டு வந்திருந்தார். நான் என் மாமியாரை தள்ளிய போது அவர் கீழே விழ போகிற தருணத்தில் விக்னேஷ் அவரை தன் கைகளாலேயே பிடித்தார். உணவை பக்கத்தில் தூக்கி எறிந்துவிட்டு ஓடி வந்து தன் அம்மாவை பாதுகாத்தார். தன் அம்மாவை விழாமல் காப்பாற்றினார். விக்னேஷின் முகம் கோபத்தில் சிவந்து போயிருந்தது. அவர் மாமியாரை மெதுவாக சோபாவில் அமர்த்தினார். பிறகு என் பக்கம் திரும்பி கோபத்துடன் என் கன்னத்தில் பலமாக அரைந்து சொன்னார், நான் எதையும் தாங்கிக் கொள்வேன், ஆனால் என் அம்மாவின் அவமானத்தை தாங்க மாட்டேன். உன் எவ்வளவு கீழ்த்தனமான செயலை கண்டு இன்னும் நான் உன்னை வெறுக்கிறேன். உன்னை போன்ற கீழ்த்தனமான கேவலமான பெண்ணை நேசித்ததற்காக என்னை நானே வெறுக்கிறேன். நீ வெறுப்புக்கு கூட தகுதியற்றவள். இவர்தான் எனக்கு பிறப்பளித்த தாய். இன்று நான் உன் கணவனாக இருப்பதற்கும் உன் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கும் இவர்தான் காரணம். நீ இவருடன் இப்படி நடந்து கொண்டாய். விக்னேஷின் கண்களில் கண்ணீரும் கோபமும் ஒன்றாக தெரிந்தது. அவரோ, உனக்கு வெட்கக்கேடு. நான் உனக்காக என் சகோதரிடமிருந்து விலகி இருந்தேன். உன் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டேன். ஆனால் நீ என் அம்மாவை இப்படி ஒரு இயலாமை நிலையிலும் தள்ளிவிட்டாய். உன் உள்ளத்தில் மனிதநேயமே இல்லை. இன்று முதல் இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை. இப்போதே இந்த நிமிடமே இந்த வீட்டை விட்டு வெளியேறு. விக்னேஷின் கோபத்தை கண்டு எனக்கும் கோபம் வந்தது. என் தவறை நான் உணரவில்லை. மாறாக நான் விக்னேஷிடம் சண்டையிட ஆரம்பித்தேன். நீ என்ன செய்வாய்? உனக்கு நன்றாக தெரியும். நான் இல்லாமல் நீ ஒரு நொடி கூட இருக்க முடியாது. இந்த முறை நான் போனால் உன் வாழ்க்கையில் திரும்ப வரவே மாட்டேன் என்றேன். விக்னேஷோ கோபத்திலே என் கையை இறுக்கமாக பிடித்து, நீ வரவே வேண்டாம். உன்னை போன்ற பெண் என் வாழ்க்கையில் தேவையே இல்லை. இப்போதே இங்கிருந்து போ. இன்னும் சில நாட்களில் உனக்கு நான் விவாகரத்து ஆவணங்களும் அனுப்புவேன். நான் உன்னை என் வாழ்க்கையிலிருந்தே நிரந்தரமாக நீக்குகிறேன். விக்னேஷின் வாயிலிருந்து விவாகரத்து என்ற வார்த்தையை கேட்டதுமே சிறிதாக எனக்கு பயம் வந்தது. விக்னேஷ் ஒருபோதும் என்னை தன் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்ற மாட்டார் என்று நான் நினைத்தேன். ஆனால் விக்னேஷின் வாயிலிருந்து விவாகரத்து என்ற வார்த்தையை கேட்ட பிறகுதான் நான் விக்னேஷை மிகவும் நேசித்தேன் என்பதையே நான் உணர்ந்தேன். அவர் இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒரு நொடியை கூட கற்பனை செய்து பார்ப்பது எனக்கு சாத்தியமற்றதாக இருந்தது. அவர் வாயிலிருந்து வெறுப்பு நிறைந்த வார்த்தைகளையும் விவாகரத்து பற்றிய பேச்சையும் கேட்டதுமே நான் அங்கேயே தரையில் உட்கார்ந்து விட்டேன். ஆனால் விக்னேஷின் கோபம் குறையவில்லை. அவர் எனக்கு வெளியேற வழிகாட்டினார். நான் அழுது கொண்டே என் பெற்றோரின் வீட்டிற்கு திரும்பினேன். அவர்களிடம் விக்னேஷ் பற்றி எல்லாத்தையும் சொன்னேன். என் அம்மா தன் தலையை பிடித்து கொண்டு, தவறு உன்னுடையது. உன் நோயாளி மாமியாரை கூட உன்னால் பார்த்து கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன் தாய்க்கு அநீதி நடப்பதை எந்த மகன் சகித்து கொள்வான்? இந்த முறை என் அப்பாவும் மௌனமாக இருந்தார். அவரோ, நான் விக்னேஷிடம் பேசுகிறேன். ஒருவேளை அவன் உன்னை மன்னித்து விடலாம். ஆனால் நீ இனிமேல் எந்த தவறும் செய்யக்கூடாது என்று மட்டும் சொன்னார். நான் அறைக்குள் சென்று கண்ணீரில் மூழ்கி, கடவுளே, விக்னேஷின் இதயத்தை மென்மையாக்குங்கள் என்று பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தேன். விக்னேஷ் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்பதை நானும் உணர்ந்தேன். அவர் உண்மையிலேயே என்னை கைவிட்டால் என் வாழ்க்கை இருளில் மூழ்கிவிடும். ஆனால் என் எல்லா பிரார்த்தனைகளுமே பயனற்று போயின. ஏனென்றால் சில நாட்களுக்கு பிறகு எனக்கு விக்னேஷிடமிருந்து விவாகரத்து நோட்டீஸும் கிடைத்தது. உண்மையிலேயே அவர் என்னை தன் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக வெளியேற்றிவிட்டார். அன்று நான் மிகவும் அழுதேன். ஆனால் எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. விக்னேஷிடமிருந்து விவாகரத்து பெற்ற பிறகு நான் முற்றிலுமாக உடைந்து போயிருந்தேன். இந்த சம்பவம் என்னை மேலும் கோபக்காரியாக்கவும் பிடிவாதமுள்ளவளாகவும் ஆக்கியது. இப்போது எனக்கு என் அண்ணன் அண்ணிமார்களின் தோழமையும் பிடிக்கவில்லை. அவர்கள் சிரித்து பேசுவதை பார்ப்பதும் பிடிக்கவில்லை. அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக பேசும்போதும் விக்னேஷின் நினைவு என்னை மேலும் வாட்டியது. என் அண்ணிமார்கள் மீது என் இதயத்தில் வெறுப்பு அதிகரிக்கத் தொடங்கியது. நான் என் கணவருடன் இருக்க முடியவில்லை என்றால் என் அண்ணிமார்களையும் அவர்களின் கணவர்களுடன் சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன் என்று நானும் தீர்மானித்தேன். இந்த நோக்கத்துடன் நான் தேவையே இல்லாமல் என் அண்ணிமார்களுடன் சண்டையிட ஆரம்பித்தேன்.
அவர்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் நான் குறை கண்டுபிடித்தேன். ஒவ்வொரு விஷயத்திலும் அவருடன் வாதிட்டேன். என் அம்மா என்னை தடுத்தார். ஆனால் நான் அதை பொருட்படுத்தவில்லை. என் அண்ணன்மார்களும் என் அப்பாவும் என் வார்த்தைகளை நம்பி என் அண்ணிமார்களுடன் நிறைய சண்டையிட்டார்கள். ஒரு நாள் என் சிறிய அண்ணி என் முன் வந்து நின்று, நீ உன் வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியவில்லை, இப்போது ஏன் எங்கள் மகிழ்ச்சிக்கு பின்னால் வருகிறாய்? குறைந்தது எங்களை பற்றி இல்லை என்றாலும் உன் சகோதரர்களை பற்றியாவது நீ கவலைப்படு. அவர்களின் குடும்பம் சிதைந்து போனால் அவர்களும் ஒருபோதும் சந்தோஷமாக இருக்க மாட்டார்கள் என்று சொன்னார். அன்னையின் இந்த பேச்சை கேட்டு எனக்கு மிகவும் கோபம் வந்தது. நான் அவரை வீட்டை விட்டு வெளியேற்றி விடுவேன் என்று என் மனதில் உறுதி பூண்டேன். சில நாட்களுக்கு பிறகு என் சிறிய அண்ணியின் கல்லூரி நண்பர் ஒருவர் தன் திருமண அழைப்பிதழை கொடுக்க வந்திருந்தார். அது எனக்கு அன்னிக்கு எதிராக ஒரு சாக்கு போக்கு கிடைத்தது. அண்ணன் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்ததுமே நான் சைகை மூலமாக அவரை என் அறைக்கு அழைத்து அன்னியின் நண்பர் பல மணி நேரம் அவர்களுடன் அறையில் தனியாக இருந்ததாக பெருமைப்படுத்தி கூறினேன். அண்ணி அம்மாவுடனும் அநாகரிகமாக நடந்ததாகவும் அதனால் அம்மா அழுததாகவும் சொன்னேன். ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த நண்பர் சில நிமிடங்கள் மட்டுமே வந்திருந்தார். அம்மா முன்னிலையில் தன் திருமண அட்டையை கொடுத்துவிட்டு திரும்பச் சென்று விட்டார். என் பேச்சை கேட்டு அண்ணன் கோபத்தின் உச்சத்துக்கே சென்றார். அவர் அன்னையின் அறைக்குள் சென்று அவளுடன் நிறைய சண்டையும் விட்டார். கோபத்தில் அவர் மீது கையும் வைத்தார். அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தபோது அண்ணன் கோபத்தில் அன்னியை வீட்டை விட்டே வெளியேற்றி விட்டார். அன்னி தன் சமாதானத்தை தெரிவித்து கொண்டு இருந்தார். ஆனால் அண்ணனோ அவர் பேச்சை கேட்கவில்லை. இது நடந்த பிறகு நான் என் வெற்றியை கொண்டாடினேன். அம்மாவுக்கு உண்மை தெரிந்தபோது அவர் தன் தலையை பிடித்து கொண்டார். அவரோ அண்ணனிடம் உண்மையை எல்லாத்தையும் சொன்னார். அண்ணனும் தன் தவறுக்கு மிகவும் வெட்கப்பட்டார். யாரும் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அனைவரின் கண்களிலும் என் மீது ஒரு அந்நியமான உணர்வும் கோபமும் இருந்தது. அண்ணன் ஃபோனில் அன்னியிடம் மன்னிப்பும் கேட்டார். ஆனால் அன்னியோ, உன்னை நான் மன்னிப்பேன், ஏனென்றால் இதில் உன் தவறு எதுவுமே இல்லை. ஆனால் உன் சகோதரி அந்த வீட்டில் இல்லாத போதுதான் நான் திரும்பவே வருவேன் என்று தெளிவாக கூறினார். அன்னியின் நிபந்தனைகள் கருத்தில் கொண்டு என் அம்மா என் திருமணத்தை செய்து வைக்க முடிவும் செய்தார். ஏனென்றால் அவர் தன் மகன்களின் குடும்பம் அழிந்து போவதை பார்க்க விரும்பவில்லை. நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்று எவ்வளவு சொன்னாலும், விக்னேஷை தவிர வேறு யாரையுமே என்னால் நினைக்க முடியாது என்று சொன்னாலும் என் அம்மா என் பேச்சை கேட்கவில்லை. தெரிந்த புரோக்கர் பெண் நந்தகுமாரின் உறவை கொண்டு வந்தார். விசாரணை எதுவும் இல்லாமல் என் அம்மா என் திருமணத்தை நந்தகுமாருடன் நிச்சயித்தார். சில நாட்களிலேயே என் விடைபெறும் சடங்கும் நடந்தது. நான் நந்தகுமாருடன் அவர் வீட்டிற்கு செல்ல ஆரம்பித்தேன். ஆனால் நந்தகுமார் ஒரு தவறான மனிதர் என்று நிரூபிக்கப்பட்டது. அவர் என்னை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று என்னுடன் கணவன் மனைவி உறவு கொண்டான். அவன் மட்டும் அல்லாமல் மேலும் 3 இருக்க வைத்தான். இதில் ஒரு கிழவனும் அடக்கம். பிறகு என்னை தனியாக அங்கே விட்டுவிட்டு என் நகைகளையும் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். இன்று நான் என் அறையில் படுத்திருந்து வலியால் துடித்து கொண்டிருந்தேன். ஆனால் என் உடல் வலியை விட என் இதயத்தில் நடந்த வேதனை அதிகமாக நான் உணர்ந்தேன். என் தவறுகளால் எல்லாவற்றையுமே அழித்து விட்டேன். என் சகோதரர்கள் என் மீது மிகவும் அன்பு வைத்திருந்தார்கள். ஆனால் நான் அவர்களின் அன்பை வெறுப்பாக மாற்றிவிட்டேன். என் கணவரான விக்னேஷ் எப்போதுமே எனக்கு அன்பை கொடுத்தவர். அவர் என்னை தன் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றிவிட்டார். இன்று அவர் நினைவு எனக்கு மிகவும் வந்தது. நான் துடித்து அழுது கொண்டிருந்தேன். என் அகங்காரத்தாலும் என் தவறான நடத்தையாலும் இவ்வளவு அன்பான உறவுகளை நான் இழந்து விட்டேன். திடீரென என் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. நான் மயங்கி விழுந்தேன். எனக்கு உணர்வு வந்தபோது நான் மருத்துவமனை அறையில் இருந்தேன். நான் கதறி அழுது கொண்டிருந்தேன். கைகளை கூப்பி எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டு கொண்டிருந்தேன். என் அண்ணிமார்களிடமும் என் அம்மா அப்பாவிடமும் என் சகோதரிடமும் எல்லோரிடமும் என்னை மன்னித்து விட்டனர். ஆனால் என் இதயத்தில் இன்னும் அமைதி இல்லை. ஒருவரிடம் எனக்கு மிகவும் மன்னிப்பு தேவைப்பட்டது. அது என் கணவன் விக்னேஷிடமிருந்து. நான் அம்மாவிடம் அழுது, அம்மா, ஒரு முறை விக்னேஷை அழையுங்கள், நான் அவரிடமும் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னேன். என் அம்மாவோ என்னை டிஸ்சார்ஜ் செய்து வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டார். ஆனால் என் இதயம் அமைதியற்று இருந்தது. விக்னேஷை சந்திக்க நான் துடித்து கொண்டிருந்தேன். என் அம்மா விக்னேஷை அழைக்க விரும்பவில்லை. விக்னேஷ் எந்த முகத்துடன் அழைக்க முடியும்? நீ அவனுக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்தாய்? மாறாக நீ அவன் வாழ்க்கையில் எவ்வளவு வேதனையை கொடுத்தாய் என்றார்.
ஆனால் என் அப்பா என் நிலையை கண்டு இரக்கம் கொண்டார். அவர் விக்னேஷுக்கு ஃபோன் செய்தார். அப்பா, நான் ஒரு முறை அவரை சந்தித்து மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னார். என் நிலைமையை மிகவும் மோசமாக இருக்கிறது என்றும் சொன்னார். விக்னேஷ் உடனடியாக என்னை பார்க்க ஓடியும் வந்தார். நான் விக்னேஷை பார்த்ததுமே என் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. அவர் மிகவும் பலவீனமாக இருந்தார். நீண்ட தாடி, கண்களுடன் கீழே குழிகள் விழுந்து பல வருடங்களாக நோய்வாய்ப்பட்டவர் போல இருந்தார். என்னை பார்த்ததும் என் தவிப்பு இன்னும் அதிகரித்தது. அவர் கண்களிலும் கண்ணீர் நிரம்பியது. நானும் துடிதுடித்து அழுது கொண்டிருந்தேன். நான் அழுவதை பார்த்து விக்னேஷ் என் அருகில் வந்து என் கையை பிடித்தார். தயவுசெய்து நிர்மலா, அழாதே. உன் தவறுகளை நீ உணர்ந்து விட்டாய். அதுதான் மிகப்பெரிய விஷயமே. உன்னை நீயே வருந்தி கொள்ளாதே. உன் நிலைமையை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். நான் உன்னை மனதார மன்னிக்கிறேன் என்றும் சொன்னார். விக்னேஷ் என்னை அணைத்து கொண்டார். என் மனதில் இருந்து ஒரு கனமான சுமையும் இறங்கியது போல் உணர்ந்தேன். நான் விக்னேஷின் மார்பில் தலை வைத்து, நீ என்னை மன்னித்து விட்டால் என்னை மீண்டும் உன் வாழ்க்கையில் சேர்த்துக்கொள். நீ இல்லாமல் அடையாதவள் என்றேன். என் நிலைமையை கண்டு விக்னேஷின் இதயமும் உருகியது. அவர் மீண்டும் என்னை திருமணம் செய்து கொண்டார். அவர் என்னை அவர் வீட்டிற்கே அழைத்தும் வந்தார். நான் அவருடன் வீட்டிற்கு வந்தபோது என் இதயத்திற்கு அமைதியும் கிடைத்தது. நான் என் மாமியாரின் காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டேன். என் மாமியார் பெரிய மனதுடன் என்னை மன்னித்தும் விட்டார். பிறகு நான் என் வீட்டின் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆரம்பத்தில் வேலை செய்ய எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஏனென்றால் நான் ஒருபோதும் வேலை செய்ததுமில்லை. ஆனால் விக்னேஷ் ஒவ்வொரு அடியிலும் என் பக்க பலமாக நின்றார். நான் என் நாத்தனார்களையும் என் வீட்டிற்கு அழைத்து அவளிடமும் மன்னிப்பு கேட்டேன். இப்போது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என் நாத்தனார்கள் என் வீட்டிற்கு வருகிறார்கள். நாங்களும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். நான் என் மாமியாருக்கு சேவை செய்து பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். இப்போது நான் அவர்கள் எழுந்து ஒரு டம்ளர் தண்ணீர் கூட குடிக்க விடுவது இல்லை. அவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் நான் விக்னேஷின் இதயத்தில் எனக்கான அன்பை மீண்டும் வளர்த்தேன். எங்கள் வீடு இப்போது மகிழ்ச்சியால் நிரம்பியது. நான் இதைதான் சொல்ல விரும்புகிறேன். அன்பான உறவுகளை, ஒருபோதும் உங்கள் அகங்காரம் மற்றும் பெருமை காரணமாக கைகளிலிருந்து நழுவ விடாதீர்கள். இந்த உறவுகள் விடைமதிப்பற்றவை. அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே அன்பான உறவுகள் கிடைக்கும். நம் வீட்டை சொர்க்கமாக நம் கைகளாலேயே உருவாக்கவும் முடியும். ஒரு சிறிய தவறால் உங்கள் சந்தோஷமான குடும்பத்தை அழிக்காதீர்கள். உறவுகளுக்கு மதிப்பளிக்கவும். ஏனென்றால் இந்த அன்பான உறவுகள்தான் நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வமே ஆகும்.